காலகட்டத்தில் அடிமையாக இருந்தவர்களை அடிமைகளில் இருந்தோம் பெண்களில் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போல அவருடைய மகனார் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சய்யிதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன். இது போன்ற ஒவ்வொருவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் இருந்தோம். அவர்களுக்கு சுற்றி இருந்தவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்து அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தின் வாழ்வழிகின்ற பொழுது அந்த குறைஷிகள் எவ்வாறெல்லாம் இடையூறு செய்ய முடியுமோ, எவ்வாறெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் இடையூறு செய்ய முடியுமோ அவ்வாறெல்லாம் இடையூறு செய்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இது போன்றவர்களுக்கெல்லாம் கடுமையான இடையூறுகளை செய்தார்கள், வேதனை செய்தார்கள். சுடும் மனதிலே போட்டு புரட்டி எடுத்ததை வரலாற்றிலே பார்க்கிறோம். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெண்களிலே முதல் ஷஹீத் என்று சொல்லி வரலாற்றிலே நமக்கு வர்ணனை செய்து தருகிறார்கள். அப்படிப்பட்ட சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அபூஜஹல் கடுமையான முறையிலே கொலை செய்து வேதனைப்படுத்தி அம்பேதி கொலை செய்கிறான். முதலாக பெண்களிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா குடும்பத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து கலிமா சொன்ன உயர்வான சஹாபிகள். இப்படி இன்னல்களுக்கு மேல் மிகவும் கடுமைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் வாழ முடியாமல், துன்புறுத்தல்களையும் வாழ முடியாமல் சந்தித்து கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிடுவதை பற்றி அறிமுகம் செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால வாழும் காலமெல்லாம் பொறுத்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜமாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியே ஹிஜ்ரத் செய்து அனுப்புனாங்க. அதே போல் மதீனாவுக்கு அனுப்புனாங்க. அதே போல் பல ஊர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த பொழுது அதற்கு பின்னால் இஸ்லாம் வளர்ச்சி பெற்றது. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அல்லாஹ்வினுடைய பாதைக்காக முஸ்லீம்களை தயார் செய்கிறார்கள். அருமையானவர்களே, ஷுஹதாக்களின் சிறப்பு. இந்த ஷுஹதாக்கள் எப்படி உருவானார்கள்? இன்றைக்கி இந்த தலைப்பு ஏன்னு சொன்னால், இந்த மஜ்லிஸில் வருடம் இந்த பிறை 6வது நாள் குறிப்பாக ஜாமியு ஸகீர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்த ஜும்மா பள்ளியிலே ஷுஹதாக்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவாகவும் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை நமக்கு நம்முடைய மார்க்கத்திலே அத்தனைக்கும் அடிப்படையானவர்கள் சஹாபாக்கள். அதிலிருந்து தான் நம்முடைய பயணங்கள் தொடர்கிறது. இன்று நமக்கு எந்த ஒரு தேவை என்றாலும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்துதான் அதிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிநடத்த முடியும். இந்த கோணத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைய காலத்திலே அருமை சஹாபாக்களுடைய அந்த நிகழ்வு தான் நமக்கு முதலாக ஷஹீதுகள் ஷுஹதாக்கள் எப்படி உருவானார்கள், எப்படி இன்னல்களை சந்தித்தார்கள், அவர்களுடைய இரத்தங்களும் அவர்களுடைய உடல்களும் எப்படியெல்லாம் காயப்படுத்தப்பட்டது, இரத்தங்கள் ஓட்டப்பட்டது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சுமையா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாற்றை பார்த்தோம். ஒரு பெண்மணி, அவர்கள் யாரிடத்திலும் சண்டையிட்டதோ யாருக்கும் தொந்தரவு செய்ததோ அல்ல, அவர்கள் ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமாக, சாதாரண ஒரு பெண்மணியாகத்தான் வாழ்ந்தார்களே தவிர பிறருக்கு இடையூறு கொடுப்பதோ அல்லது மற்றவர்களை நோவினை செய்வதோ இப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த சஹாபிகளிடத்திலும் கிடையாது. ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை முறை என்பது நல்லதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அன்பையும் பாசத்தையும் மரியாதையும் ஒழுக்கத்தையும் பிறர் மீது கனிவையும் இதைத்தான் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இதை தான் சஹாபாக்களும் கற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் கூட சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த பாவமும் செய்யாமல் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வெளியே இருந்தவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை என்பது கிடையாது, ஒரு நெறிமுறை என்பது கிடையாது. அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால்
எதையே நினைத்தாலும் செய்வார்கள். இப்படி பல இன்னல்களை சந்தித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் மதீனாவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் சிலர்களை சில போர்களுக்காக அனுப்பி வைக்கிறார்கள். அதாவது சுரையா என்று சொல்லக்கூடியதும் கஸுவா என்று சொல்லக்கூடிய பெயர்களை வரலாற்றிலே நமக்கு எழுதி தருகிறார்கள். எந்த போர்க்களங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்களோ அந்த போர்க்களங்களுக்கு கஸுவா என்ற பெயரும், அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் தலைமையிலே எந்தெந்த போர்க்களங்களுக்கு யாரை அனுப்பி வைத்தார்களோ அவர்களுக்கு அந்த போர்க்களங்களுக்கு சுரையா என்ற பெயரும் வரலாற்றிலே நமக்கு குறியீடாக நமக்கு குறித்து தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தை சந்திக்கின்ற பொழுது அங்கேயும் ஷுஹதாக்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஷுஹதாக்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்புகள் இருந்தது? ஷுஹதாக்கள் என்றால் யார்? அவர்களுக்கு என்ன சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? இந்த தனிப்பட்ட முறையிலே சஹாபாக்களில் சில சஹாபாக்கள் கொல்லப்படுகின்ற பொழுது, ஷஹீதாக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கென்று சொல்லி சில சிஃபத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர்களுடைய சிறப்பை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். உதாரணமாக எடுத்தோம் என்று சொன்னால், சையதுனா பத்ர் போர்க்களத்திலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தையினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அதே போல ஹைஸமத் இப்னு ஹாரிஸுல் அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பத்ர் போர்க்களத்திலே ஒரு குடும்பத்திலே தந்தையும் மகனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களிலிருந்தும் அவருடைய குடும்பத்தில் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஹைஸமா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அவங்களுடைய மகனார் ஸஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரெண்டு பேரும் நம்மளும் போருக்கு தயாராகுவோம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வினுடைய பாதையிலே உயிர் நீக்குவதற்கு உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்களை சிறப்பை பற்றி அல்லாஹ் அதிகமாக சொல்கிறான். அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இப்படி அல்லாஹ் குர்ஆனிலே வர்ணனை செய்கிறான். அவர்கள் மரணமடையவில்லை, அவர்கள் மரணித்தவர்கள் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, இப்படிப்பட்ட தரஜாக்கள் நமக்கும் வேண்டும். அல்லாஹுடைய ரசூலுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நாம் நம்முடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று குடும்பத்தில் இருந்து தந்தையும் மகனும் இரண்டு பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு வந்து, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் பத்ர் போர்க்களத்தில் கலந்துக்கிறோம், அல்லாஹ்வினுடைய பாதையில் எங்களுடைய உயிரை நாங்கள் தியாகம் செய்கிறோம் என்று சொல்கிறான். இது நடக்கிறதுக்கு முன்னாடி பாப்பாவும் மகனும் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன மஷ்கூரா நடந்துட்டு இருக்குது. அப்பா சொல்கிறாங்க, பாப்பா சொல்கிறாங்க, வீட்டில் குடும்பம் இருக்குது, மகனாரே நீங்கள் பார்த்துக்குங்க, நான் போருக்கு சென்று ஷஹீதாகிறேன், அல்லாஹ்வினுடைய பாதையில் என் உயிர் அர்ப்பணமாவதை நான் நேசம் கொள்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லி பாப்பா சொல்கிறாங்க. மகன் சொன்னாங்க, அப்பா எதுனாலும் விட்டு கொடுத்துருவேன், எதுவென்றாலும் நான் விட்டு கொடுத்து விடுவேன், ஆனால் ஷஹீதுனுடைய தரஜா, சொர்க்கத்திற்கு நேரடியாக செல்லக்கூடிய அந்த தரஜா, அதை நான் எப்படி விட்டு கொடுக்கறது? நீங்கள் குடும்பத்தை பார்த்துக்குங்க, நானே போகிறேன், பத்ர் போர்க்களத்திற்கு நானே செல்கிறேன் என்று சொல்லி ஸஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார்கள். இரண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராங்க. இரண்டு பேர்களும் ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம ரெண்டு பேர் பேரையும் சீட்டில் எழுதி குலுக்கல் முறையில் நம்ம தேர்ந்தெடுப்போம். யாருடைய பெயர் வருகிறதோ அவர் போருக்கு சென்று சிறப்பான முறையில் கலந்துக்கிட்டு அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதாகட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. குலுக்கல் நடைபெறுகிறது. தகப்பனாரும் மகனாரும் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே குலுக்கல் நடைபெறுகிறது. குலுக்கி போட்டால் பேர் மகனாருடைய பேர் வருகிறது. ஸஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
போர்க்களத்திற்கு பத்ர் போரிலே சென்று பத்ர் போர்த்திலே பத்ர் போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட 14 ஷஹதாக்களில் சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருவர் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பின்பு அடுத்த ஒரு போர், மகனார் ஷஹீதாகிவிட்டார்கள். பின்னால் அடுத்த உஹது போரிலே ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து முறையிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருந்து சில பழங்களை எனக்கு கொண்டு வந்து என்கிட்ட தந்து, வாப்பா நீங்களும் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நன்மாராயணம் சொன்னாங்க. நானும் போர்க்களத்திலே கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஹைஸமத் இப்னு ஹாரிஸுல் அவுஸ் ரலியல்லாஹு தஆலா இவங்க வந்து உகபா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பைஅத் செய்த 12 பேர்களில் ஒருவர். அதே போல் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே மக்காலே இருக்கும் பொழுதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு கலிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவிய மிகவும் பழமையான ஒரு சஹாபி. தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்து அழகான முறையிலே அவர்கள் தன்னுடைய உயிரை இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஷுஹதாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்லித் தருகிறான்? இவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மௌத்தாக்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லி எண்ணாதீர்கள், கருதாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே உணவளிக்கப்படுகிறார்கள். அதே போல் அல்லாஹ் அவர்களை ஹயாத்தாக வைத்திருக்கிறான். நீங்கள் அதை உணர மாட்டீர்கள். இந்த உலகத்தில் மூத்தாக்களுடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது. அதிகமான விஷயங்களை அல்லாஹ் நம்முடைய கண்களிலிருந்து மறைத்து வைத்திருக்கிறான். நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நாம் மரணித்து விட்டால் அதற்கு பின்னால் என்ன நடக்கும், இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு மறைத்து தந்திருக்கிறான். அதே போல் சொர்க்கம், நரகம், இதுவெல்லாம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த உலகத்திலே இஹ்தியார் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததினால் நாம் எப்படி அதை வாழ்ந்து நாம் எதை தேர்ந்தெடுக்கின்றோம் என்பதை சோதனை செய்வதற்காக அதிகமான விஷயங்களை அல்லாஹ் மறைத்திருக்கிறான். என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அனைத்தையும் நமக்கு சொல்லித்தந்து நம்மை எச்சரித்தும் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு தொழுகையை விட்டால் இப்படி தண்டிக்கப்படுவீர்கள். கபரிலே இந்த வேதனை இருக்கிறது, மஹ்ஷரிலே இந்த வேதனை இருக்கிறது, நரகத்திலே இந்த வேதனை இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நீங்கள் தொழுதால் உங்களுக்கு கபரிலே இந்த நன்மை இருக்கிறது, அதே போல மஹ்ஷரிலே இந்த நன்மை இருக்கிறது, நாளை சுவர்க்கத்திலே இந்த தரஜாக்கள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போலதான் ஷுஹதாக்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகின்ற பொழுது அவர்களை குர்ஆனின் மூலமாக ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஒரு இடத்திலே சொல்கின்ற பொழுது அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் என்று சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு இறக்கி தருகிறான். அதே போல் இன்னொரு இடத்திலே அவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லி நீங்கள் கருதாதீர்கள், அப்படி நினைக்க கூட செய்யாதீங்க. அவர்களுக்கென்று அல்லாஹ் ஒரு சிறந்த தரஜாவை வைத்திருக்கிறான். அதனால தான் ஷுஹதாக்களுடைய அந்த தரஜாவை பற்றி சொல்கின்ற பொழுது குறிப்பாக 6 தரஜாக்களை ஷுஹதாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஒன்றாவது, சித்தது ஹிசான் யுஃபர் லஹு ஃபீ தஃபாத்தி கத்ரத்தின், ஒரு ஷஹீத் என்பவர் அல்லாஹ்வினுடைய பாதையிலே எப்பொழுது அவர் கொல்லப்படுகிறாரோ அவர்களுடைய உடலில் இருந்து முதல் சொட்டு இரத்தம் வெளியாகும் பொழுதே அவர்களுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது.
அவருடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. எந்த பாவங்களும் அவரிடத்திலே அது குறிப்பிடப்படாது, நிலைத்திருக்காது. அல்லாஹ்வினுடைய பாதைக்காக, அல்லாஹுக்காக, கலிமத்துல்லாஹி ஒலியா, அல்லாஹ்வினுடைய அந்த உயர்வான வார்த்தைக்காக தன் உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த ஷஹீதினுடைய அந்த ஒரு சொட்டு இரத்தம் வெளியாகும் பொழுதே அவருக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு தரஜாவை கொடுக்கிறான். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனை என்பது மார்க்கம் நிர்ணயித்திருக்கிறது. ஆனால் ஒரு ஷஹீதுக்கு அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அவருக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார், அச்சமற்றவராக ஆகிறார். எனவே தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் ولا تحسبن الذين قتلوا في سبيل الله أمواتا بل أحياء عند ربهم يرزقون فرحين بما آتاهم الله من فضله يستبشرون بالذين لم يلحقوا بهم من خلفهم ألا خوف عليهم ولا هم يحزنون. அல்லாஹ் அந்த ஷஹதாக்களுடைய வாழ்வியலே, அவர்களுடைய அந்த வாழ்க்கையை, அவர்களுடைய அந்த நிகழ்வுகளை சொல்லிவிட்டு வர்ணனை செய்துவிட்டு அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறான் அவர்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது. காரணம், அவர் உடம்பில் இருந்து வெளியாகக்கூடிய முதல் சொட்டு இரத்தத்துக்கு அது வெளியாவதற்கு முன்னால் அவர் அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவதாக வயரா மகாதஹு மினல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திலே அவருக்கு எந்த இடம் இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். அந்த உயிர் வெளியாவதற்கு முன்னாலேயே அந்த ஷஹீத் சொர்க்கத்திலே அவருடைய தரஜாவை, அவருடைய இடத்தை பார்க்கிறார். சஹாபாக்களுடைய வரலாறிலே பார்க்க முடிகிறது. இதே போல் இந்த வர்ணனைகள் எல்லாம் நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியினுடைய அந்த ஷஹீதினுடைய அந்த நிலைமையை சொல்கின்ற பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறை பார்க்கிறோம். அதாவது கவலையோடு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ஜாபிர், ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்க்களத்திலே ஷஹீதாகிவிட்டார்கள். அவர்களுக்கென்று குடும்பம் இருக்கிறது, குடும்பத்தை விட்டுட்டு ஷஹீதாயிட்டாங்க. அவங்களுக்கென்று தைன் கடன் இருக்கிறது, கடனை விட்டுட்டு ஷஹீதாயிட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கடனை கழித்து விட்டு சென்றிருக்கலாமே, குடும்பத்தை கவனித்திருக்க வேண்டுமே, என் தந்தை ஷஹீதாகிவிட்டார்களே என்று நான் கவலை அடைகிறேன். அதாவது கடனோடு ஷஹீதாக்கப்பட்ட என் தந்தையின் நிலைமை எப்படி இருக்குமோ என்று நான் யோசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஜாபீர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தந்தை சொர்க்கத்திலே இருக்கிறார்கள், சொர்க்கத்திலே சுற்றி வருகிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியாரிலிருந்து ஒவ்வொருவர்களையும் திரையிட்டு பார்ப்பான். ஆனால் உங்களுடைய தந்தையை அல்லாஹ் எப்படி சந்தித்தான் தெரியுமா? திரையின்றி சந்திக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனை செய்து சொல்கிறார்கள், ஜாபிரே, உங்களுடைய தந்தையை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஹசீனுல் மலாயிகா என்று சொல்லி ஒரு சஹாபிக்கு ஒரு பெயர் உண்டு. அதாவது போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் மலாயிக்கத்துமார்கள் அவர்களை அந்த சஹாபியை குளிப்பாட்டியதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அதே போல அப்துல்லாஹ் இப்னு, அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தந்தையார் அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது தஃலீலுன், அதாவது மலாயிகா மலக்குமார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நிழலிட்டு அந்த போர்க்களத்திலிருந்து அவர்களுடைய உடல்கள் மீட்கப்படும் வரை அவர்களுக்கு நிழலிட்டு அந்த உடலை பாதுகாத்தார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் கிரதங்களின் மூலமாக நமக்கு வர்ணனை செய்து தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த சஹாபிகளுடைய வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது சொர்க்கத்திலே அவர்கள் சுற்றி வருகிறார்கள். அல்லாஹு தஆலா ஷஹதாக்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு தரஜா என்னவென்று சொன்னால், அவளுடைய அந்த ரூஹுகள் பசுமை நிறைந்த அந்த பறவைகளின் உள்ளால் புகுத்தப்பட்டு அவர்கள் 7 சொர்க்கங்களையும் அவர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள். இந்த ஹதீஸில்
இதனுடைய விளக்கத்திலே பார்க்கின்ற பொழுது அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 7 சுருக்கங்களையும் சுற்றி சுற்றி வந்துவிட்டு இறைவனை சந்திக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறான், அப்துல்லா இப்னு ஹராம் அவர்களே, உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது கேளுங்கள். ஷுஹதாக்களினுடைய அந்த சிஃபத்தை, அவளுடைய தன்மையை ரசூலுல்லாஹ் சொல்லி தருகின்ற பொழுது இப்படியும் சொல்கிறார்கள். அந்த ஷுஹதாக்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்பார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த உயிரை என் உடலிலே நீ செலுத்து, மீண்டும் என்னை துனியாவுக்கு அனுப்பு, உன் பாதையிலே நாம் மீண்டும் ஷஹீதாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் துஆ செஞ்சாங்க. நான் உன் பாதையிலே நான் கொல்லப்பட வேண்டும், சும்மா வஹ்யா, மீண்டும் நான் உயிர் கொடுக்கப்பட வேண்டும், சும்மா அமூத்து, மீண்டும் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும். இப்படி ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். அதே போலத்தான் ஷுஹதாக்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு எதை நீங்கள் விரும்புகிறீங்க? நம்மெல்லாம் துஆ செய்யும்போது யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்களுக்கு கொடுப்பாயாக என்று நாம் கேட்கிறோம். ஜும்மாவிலே நாம் துஆ செய்கிறோம், இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸ் யா அல்லாஹ், எந்த தகுதியும் மற்றவன் இருந்தாலும் எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடு என்று கேட்போம். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைத்ததற்கு பின்னால் சுருக்கத்தை கேட்கிறான் என்று சொன்னால் ஷுஹதாக்கள் துனியாவை கேட்பார்கள். யா அல்லாஹ், எனக்கு துனியாவை கொடு, நான் சென்று மீண்டும் உனக்காக ஷஹீதாகி வருகிறேன், உன் மார்க்கத்திற்காக, உன் திருக்கலிமாவிற்காக என் உயிரை நான் அர்ப்பணம் செய்கிறேன். இந்த ஷுஹதாக்களுடைய அந்த சிஃபத்துகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை பற்றி சொல்லித் தருகின்ற பொழுது மூணாவதாக ஒயுஜாரோ மின் அதாபில் கபர், அந்த ஷுஹதாக்கள் அதாபுல் கபரை விட்டும், கபரிலே ஏற்படக்கூடிய வேதனையை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார்கள். உலகத்திலே மன்னிக்கப்பட்டுட்டாங்க, அப்புறம் ஏது வேதனை? உலகத்திலே அவர்களுடைய மகாதும் அவர்களுடைய இடத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள், அதற்கு பின்னால் ஏது அவர்களுக்கு வேதனை? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளில் நியாமத்துக்களில் மூன்றாவதாக யுஜாரு மின் ஆதாபில் கபர், கபரினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான். அதே போல நான்காவதாக யுமனு மின் ஃபஸாயில் அக்பர் மாஷர் நாள், ஒவ்வொரு மனிதனும் உரியானாக ஆடைகள் இல்லாமல் யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை என்ன, நான் எதை தீர்ப்பளிக்கப்பட போகிறேன், நான் எப்படி இறைவனால் தீர்ப்பளிக்கப்பட போகிறேன், நரகத்திற்கு செல்வேனா சொர்க்கத்திற்கு செல்வேனா, அல்லாஹ் என்னை அங்கீகரித்துக் கொள்வானா? ஒவ்வொரு மனிதனும் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே, யௌமுல் ஃபஸாஉல் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த கடுமையான நாளையிலே, அந்த நேரத்தில் ஷுஹதாக்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் எந்த அச்சமும் அடைய மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நேரடி அருளை பெற்றவர்கள். அவர்கள் மரணித்த பொழுதே அவர்கள் சொர்க்கத்திற்கு அவர்களுடைய ரூஹுகள் பறவைகளின் மூலமாக சுற்றி சுற்றி சுதந்திரமாக திரிவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டான். அப்படிப்பட்டவர்கள் நாளை மாஷரிலே அவர்களுக்கு எந்த அச்சமும் துக்கமும் இருக்காது. இதுதான் ஷஹீதுகளுடைய நிலைமை. அதே போல நாளை கியாமத்து நாளையிலே ஐந்தாவதாக யூதாம் ஃபோக் ராசி தாஜுல் வகாருல் யாக்கூத்தியா, யாக்கூத் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்வான அந்த மின்னக்கூடிய அந்த கற்களை கொண்டோம், அந்த மரகதங்களை கொண்டோம் அல்லாஹு தஆலா அந்த ஷுஹதாக்களுக்கு கிரீடங்களை அனுபவிப்பான். அது எப்படிப்பட்ட கிரீடம் தெரியுமா? கைரும் மினத் துனியா வமா ஃபீஹா, இந்த உலகத்திலேயும் உலகத்திலே எதுவெல்லாம் இருக்கிறதோ, எவ்வளவு ஆச்சரியமும் விலை உயர்ந்த வஸ்துக்களும் இருக்கிறதோ, எவ்வளவு ஒளிமிக்க சூரியன் சந்திரங்கள் இது போன்ற எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் விடவும் உயர்வான ஜொலிக்கக்கூடிய அந்த கிரீடத்தை அல்லாஹ் ஷுஹதாக்களுக்கு நாளை கொடுப்பான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஹதீஸ்களின் மூலமாக நம்முடைய இமாம்கள் நமக்கு எடுத்து தருகிறார்கள். அதே போல அவர்கள் கியாம நாளையிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹூர்லின் ஈன்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியம் செய்வான். 72 ஹூர்லேன்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு மனமுடித்து வைப்பார். சொர்க்கத்திலே அவர்கள் உயர்ந்தவர்களாக இப்படிப்பட்ட உயர்வுகளை கொண்டு அவர்கள் கண்ணியம் செய்யப்படுவார்கள். அதோடு மட்டுமல்ல,
ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக நம்முடைய இமாம்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற பொழுது வயுஷ்ஃபாஉ சபஈன மின் அஹ்லிஹி, கிட்டத்தட்ட 70 பேர்களுக்கு தன் குடும்பத்தில் இருந்து அவர்கள் ஷஃபாஅத்து செய்வார்கள். அருமையானவர்களே, இது ஒரு பக்கம். இப்படிப்பட்ட 6 தன்மைகளை கொண்டு ஷுஹதாக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். இது துனியாவிலும் கபரிலும் ஆகிரத்திலும் உள்ள ஒன்று என்று சொன்னால், துனியாவிலே அல்லாஹ் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகிறான்? நம் மார்க்கம் சொல்லித் தருகிறது, ஷுஹதாக்களுக்கு ஜனாசா என்பது கிடையாது. ஷுஹதாக்கள் அவர்கள் எப்படி கொல்லப்படுகின்றார்களோ அப்படியே அடக்கம் செய்யப்படுவார்கள். நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ் அவர்களை எழுப்பப்படும் போது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த நிலைமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் கொல்லப்படுகின்ற பொழுது எங்கெங்கெல்லாம் அவருடைய உடல்களிலே காயங்கள் ஏற்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் அவருடைய உடல்களிலே இரத்தங்கள் வடிந்ததோ, சிந்தியதோ, அதே நிலைமையில் அதே உடையில் அவர்கள் நாளை மாஷரிலே எழுப்பப்படுவார்கள். அப்படி எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்களுடைய இரத்தங்களும் அதிலிருந்து வரக்கூடிய வாடைகள் என்பது மிஸ்கு, கஸ்தூரியை விடவும் உயர்வான ஒரு வாடையாக, ஒரு வாசமாக அந்த இடத்திலே அவர்களுக்கென்று சொல்லி அல்லாஹ் தனித்துவமான ஒரு மரியாதையை, கண்ணியத்தை கொடுக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, இது போன்ற போர்க்களங்களிலே கலந்து கொண்டு தன் உயிர் நீத்த ஷுஹதாக்களில் முன்னோடிகளாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் அதிகமாக துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன் பாதையில் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசித்தார்கள், ஆசை வைத்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் அதை பரக்கத்தாக விசாலமாக கொடுத்தான். முதலாக குலஃபாய் ராஷிதீன்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களால் இந்த உலகத்திற்கு குலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லி அடையாளம் படுத்தப்படக்கூடிய 3 ஷுஹதாக்கள், 3 சஹாபியர். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2வது கலீஃபா, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3வது கலீஃபா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்ல பைத்தை சார்ந்த சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா 3 பேர்களும் ஷஹதாக்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ஒவ்வொருவர்களும் சிறப்பும் நமக்கு வரலாற்றிலே அதிகமாக நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் புகழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையில் ஏறுறாங்க. உஹது மலை அப்படியே கொஞ்சம் நடுங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஹதே ஏன் நடுக்கம் கொள்கிறாய்? உன் மீது பாதம் வைத்தது யார் தெரியுமா? உன் மீது பாதம் வைத்தது யார் தெரியுமா? ஒரு ரசூல், ஒரு சித்திக். நான் இருக்கிறேன், என் சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதை, 2 ஷுஹதாக்கள் இருக்கிறார்கள். ஏன் நீ நடுக்கம் காட்டுகிறாய் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதை பற்றி பேசுகிறாங்க. அதற்கு பின்னால் வரலாற்று ஆசிரியர்கள் உஹது மலையினுடைய சிறப்பை பற்றி சொல்லி தருகின்ற பொழுது அந்த மலைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அது என்ன சிறப்பு தெரியுமா? ரசூலுல்லாஹ் மலையில் பேசினாங்க. அதற்கு என்ன சிறப்பு தெரியுமா? உஹது மலைக்கு ஷுஹதாக்களை சுமந்த மலை அது. அந்த ஷுஹதாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஞாபகம் காட்டி தந்தார்கள். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அஸதுல்லாஹில் காலிப், அல்லாஹ்வினுடைய வால் என்று சொல்லி, அதே போல் அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்று சொல்லி, இப்படியெல்லாம் வர்ணனை செய்யப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். உஹதிலே கொல்லப்படுகிறார்கள். பதிலிலே குறைஷிகளோடு கடுமையான முறையிலே போரிட்டு குறைஷிகளுடைய தலைவர்களை கொல்லுகின்ற பொழுது அதற்கு பழிவாங்கப்படுவதற்காக உஹதிலே பழி தீர்க்கப்படுகிறார்கள். சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஷஹீத் அந்த மரணத்தை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவலை கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பின்னால் ஒரு நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கலிமா சொல்வதற்காக வந்த அந்த ஹிந்தாவிடத்திலே சொன்னார்கள், இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிருங்க,
என் முகத்து முன்னாடி வராதீங்க. உங்களை பார்க்கின்ற பொழுது என் தந்தை, சிறிய தந்தை ஹம்சாவினுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது, கவலை அளிக்கிறது. எப்படிப்பட்டவர்கள்? சையதுல் ஷுஹதா என்று வர்ணனை செய்யப்பட்டவர்கள், ஷுஹதாக்கெல்லாம் தலைவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போல அருமையானவர்களே, வரலாற்றிலே பார்க்கின்றோம், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற சஹாபாக்கள், ஹல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இது போன்ற சஹாபாக்களை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது, முஅத்தா போர்க்களத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுடைய கொடியை கொடுத்து சொல்கிறார்கள். அந்த படையை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸா, சும்ம ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், சும்ம அப்துல்லா இப்னு ரவாஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அந்த போர்க்களத்திலே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்படுவார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்படுவார்கள். இவர்களை நினைவு கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள். ஒவ்வொருவர்களாக பெயரை சொல்லி கடைசியாக சொன்னாங்க, பின்னால் அதற்கு பின்னால் மோமீன்களில் இருந்தோம் யாரையாவது ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையிலே நீங்கள் வெற்றி கொண்டு வருவீர்கள் என்று சொல்லி அந்த போர்க்களத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். அங்கேயும் ஷஹீதாக்கப்பட்ட ஷுஹதாக்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களெல்லாம் ஷுஹதாக்கள் போரிலே ஷஹீதாக்கிறார்கள். ஒவ்வொருவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அதாவது சிறப்பை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சஹாபியை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த சஹாபி ஒரு பெண்மணி, ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த சஹாபியினுடைய வரலாறை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அந்த சஹாபி முறையிடுறாங்க. ஒரு பெண்மணி, யா ரசூலுல்லாஹ், என் மகனார் கொல்லப்பட்டு விட்டார், என் மகனார் சிறுவயதிலேயே கொல்லப்பட்டு விட்டார், அவருடைய நிலைமை என்ன யா ரசூலுல்லாஹ்? அவர் சொர்க்கத்தில் இருந்தால் நான் சந்தோஷப்படுறேன், அவர் நரகத்தில் இருந்தால், அவர் ஏதாவது வேதனைகளை அனுபவித்தால் நான் என்ன செய்வது யா ரசூலுல்லாஹ்? கவலைகள் இன்னும் எனக்கு அதிகமாகிவிடுமே. என் பிள்ளையை இழந்த ஒரு கவலை இருக்கிறது. இதற்கு பின்னால் என் பிள்ளைக்கு ஏதாவது வேதனைகள், கஷ்டங்கள், தங்கடங்கள், இடர்கள் இருக்கும் என்று சொன்னால் அதையும் நான் எப்படி தாங்கிக் கொள்வேன்? என்னால் நான் எப்படி நிலை கொண்டு இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஷுஹதாக்கள் என்பது ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நோன்பாளிக்குன்னு ஒரு சொர்க்கம் இருக்கிறது, தொழுகையாளிக்குன்னு ஒரு சொர்க்கம் இருக்கிறது, இது போன்று இருப்பாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படி அல்ல. 7 சொர்க்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. எங்கு நினைத்தாலும் அவர்கள் சுற்றி வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுஹதாக்களுடைய சிறப்பை நமக்கு இப்படி சுற்றி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, இவர்களெல்லாம் ஏன் ஷுஹதாக்களாக ஆக்கப்பட்டார்கள்? இந்த மார்க்கம் அல்லாஹ்வினுடைய பாதையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு காரணம். அடுத்தபடியாக ஒவ்வொரு மனிதர்களும் இறைவனையும் இறைவனுடைய வேதமாகிய குர்ஆனையும், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி வல் கிதாபில்லதீ அன்ஸல மின் கபுல். மோமீன்களே, நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், ரசூலை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமை. இதை இந்த மனித சமூகத்துக்கு எத்தி வைப்பது முஸ்லீம்களின் மீது கடமை. ஒரு நேரத்தில் ஹஜ்ஜத்துல் விதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலோ பி ஆயா, நான் உங்களுக்கு எதை எத்தி வைத்தேனோ அதை நீங்கள் மக்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கொடுத்த அமானிதம். அப்படி இதை எத்தி வைக்கின்ற பொழுது என்னென்ன இடர்கள் எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்திலே அந்த இடர்களை நகட்டுவதற்காக, அந்த இடர்களை துப்பரப்படுத்துவதற்காக இந்த மோமீன்களில் யாராவது ஒருவராவது அதற்காக போரிடுவதற்காக, அதற்காக தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருவதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை தரஜாக்களை ஷுஹதாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி தரஜாக்கள் இருக்கிறது, சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த பாரம்பரியத்திலே நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த போர்க்களங்கள், அந்த போர்க்களங்களில் அன்று ஆரம்பித்து அதற்கு பின்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்க்கிறோம். முதலாக முஸ்லீம்களுக்கும் குஃபார் குறைஷ் என்று சொல்லக்கூடிய அந்த குறைஷிகளுக்கும் மத்தியிலே போர்கள் நடந்தது. பின்னால் இஸ்லாமியினுடைய வளர்ச்சி அதிகமாகுகின்ற பொழுது, ஒவ்வொரு இடமா பரவுகின்ற பொழுது, நசாராக்களுக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியிலே போட்டிகள் ஏற்பட்டது. நசாராக்கள் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கங்கணம் கட்டி அழித்தார்கள். பின்னால் வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். தாத்தாரியாக்களுடைய போர், அதுபோல் இது போன்ற எத்தனையோ போர்கள், இந்தியாவின் பக்கம் படையெடுக்கப்பட்ட போர்கள், இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? இப்பொழுது இந்த நிகழ்வுகள் வருகின்ற பொழுதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைகளிலிருந்து, சஹாபாக்களிலிருந்து பின்னால் தொடர்ந்து நம்முடைய பகுதிகளிலே எத்தனை ஷுஹதாக்கள் அடங்கியிருக்கிறார்களோ அத்தனை ஷுஹதாக்கள் வரைக்கும் எல்லாம் தொடர்ந்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன் உயிரை நீர்த்தவர்கள் நம்முடைய சிறுபள்ளியில் அடங்கின ஷுஹதாக்கள் இருக்கிறாங்க. அதே போல் முத்து மஹ்தூம் ஷஹீதுல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல இந்த ஊரில் 7 ஷுஹதாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஷுஹதாக்கள், எத்தனையோ ஷஹீதீன்கள், அவர்கள் எதற்காக உயிர் நீத்தார்கள்? இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வினுடைய ஹுக்குமுகளை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உயிரை நீத்தார்கள். எனவேதான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்வுகளை கொடுத்தான். இன்னொரு விஷயம், இந்த ஷுஹதாக்கள்ல எல்லாமே நாம் பார்த்தோம்னு சொன்னால் சில்சிலா என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கிலி தொடர். ஹதீஸ்களில் எடுத்துக்கிட்டால் ராவின்னு வர்றாங்க, ராவிகள், இவர்கள் மூலமாக இவர்கள் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி நம்ம ஷுஹதாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கபர்களை மிகவும் கண்ணியமாக நாம் வரலாற்றினுடைய நினைவாக பாதுகாத்து அங்கிருந்து பிரார்த்தனை செய்து அவர்களுக்காக கந்தூரி எடுத்து நினைவு கூறுகிறோம் அல்லவா? ஏன் இவர்கள் எத்தனையோ பேர் கொல்லப்படத்தானே செய்கிறாங்க, எத்தனையோ பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை மட்டும் ஏன் நாம் ஷுஹதாக்களாக அங்கீகரித்து கொண்டோம்? நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஷுஹதாக்களாக நமக்கு எடுத்து தந்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் சராசரியாக ஏதோ ஒன்று இஸ்லாத்துக்காக நான் போர் செய்ய போகிறேன், இஸ்லாத்துக்காக உயிரை கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லி ஏதோ ஒன்று அவர்கள் ஷஹீதாக்கப்படவில்லை. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேரடி கட்டளையின் மூலமாக தன்னுடைய உயிரை நிறுத்தியிருக்கிறார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம். கடலோரமாக இந்தியாவுக்கு வந்த அதிகமானவர்களில் செய்தனா ஏர்வாடியிலே அடங்கி இருக்கக்கூடிய பாதுஷா நாயத்தினுடைய வரலாறை பார்க்கிறோம். மதீனாவிலே அடங்கி இருக்கக்கூடிய இஸ்கந்தர் ஷஹீத் ஒலியந்தா அவர்களுடைய வரலாறை பார்க்கிறோம். அந்த படைகள் எல்லாம் சாதாரணமாக படையெடுத்து வந்த போர்க்களங்கள், அதாவது வந்த படை அல்ல, ரசூலுல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி வந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் போங்க, அங்கே போய் உங்களுக்கு இடையூறு வந்தால் அந்த இடத்திலே ஹக்குக்காக வேண்டி நீங்கள் போரிடுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்ததினால தான், அந்த ஒரு ரசூலுல்லாஹ்வினுடைய பாரம்பரியமாக வந்ததினால தான் இன்றும் அவர்கள் ஷுஹதாக்களாக மதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் மார்க்கத்திலே அவர்களுடைய நினைவுகள் இன்றும் நினைவு கூறப்படுகிறது. அருமையானவர்களே, ஒவ்வொரு ஷுஹதாக்களுடைய நினைவும் நமக்கு ஒன்றை கற்றுத்தருகிறது. இந்த உம்மத்திற்கு நாம் எதை தியானம் செய்ய வேண்டும்? இப்போ இங்கே நம்முடைய வாழ்க்கை இங்கே இதுதான். 1 மணி நேரம் பயான் சொன்னால் பயான் முடிஞ்சிட்டு என்பதல்ல, ஏதோ பேசுனாங்க வரலாறை சொன்னாங்க என்பதல்ல. நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கு என்ன பொறுப்பு? இந்த ஷுஹதாக்களை பற்றி ஷஹீதாக வேண்டும் என்ற வேட்கையோடு நாம் இறைவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டுமா?
அப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஷஹீதாக தயாராவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலே இன்னொரு விஷயத்தை எடுத்தோன்னு சொன்னால், ஷுஹதாக்களுடைய அந்த பாரம்பரியத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்படியும் சொல்வார்கள், ஷுஹதாக்கள் என்பது கியாமத் நாள் வரை தொடர்வார்கள். அதற்கு முடிவு எப்போ தெரியுமா? இந்த உலகம் அளிக்கப்படுகின்ற பொழுது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜமாத்துக்கும் அதே போல் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறுதியாக தஜ்ஜாலை அவர்கள் கொலை செய்வார்கள் அல்லவா? அப்பொழுது இறுதியாக இந்த இஸ்லாமிய பாரம்பரியம் உலகம் அழிவு அந்த கடைசி நேரத்திலே முடியும் வரைக்கும் கூட இந்த ஷுஹதாக்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகத்துக்கு நம்முடைய பணிவிடை என்ன? இந்த ஷஹீத் என்று சொல்லக்கூடிய ஷுஹதாக்கள் எதுக்கெல்லாம் அவங்க ஷஹீத் ஆவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது, ஜிஹாது செய்யணும், எப்படி செய்யணும், எத்தனை வகைகள். முதலாவதாக ஜிஹாதை பற்றி சொல்கின்ற பொழுது தன் நஃப்ஸோடு ஜிஹாது செய்ய வேண்டும். அதுதான் ஜிஹாதுல் அக்பர், பெரிய ஜிஹாத். நஃப்ஸோடு நாம் போர் செய்ய வேண்டும். உள்ளதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக முதலில் தன்னை தானே ஒரு மனிதன் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதை முதலாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இரண்டாவதாக மால், பொருளை கொண்டு அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்ய வேண்டும். பொருளை கொண்டு அல்லாஹ்வினுடைய பாதையிலே தியாகம் செய்ய வேண்டும். அந்த பொருளை எதற்காக நாம் செலவு செய்ய வேண்டும்? இன்றைக்கி எத்தனையோ செல்வந்தர்கள் நம்மள்கிட்ட இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு சதக்கா செய்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் எந்த கட்டுப்பாட்டில் எதற்காக செய்தார்கள்? இந்த சமூகம் வளர்ந்ததா வீழ்ந்ததா என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் சஹாபாக்கள் போரிட்டாங்க, கனிமத்தை எடுத்தாங்க. பின்னால் ஒரு சூழ்நிலை வந்தது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அரச பாரம்பரியமாக மாறியதல்லவா? இன்று இந்த சமூகத்தில் பொருள் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த சமூகம் வீழ்ச்சியடைகின்றது என்று சொன்னால் இங்கே தியாகம் யார் செய்ய வேண்டும்? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர்களாக உருவாக்கும் பொழுது இப்படித்தான் உருவாக்கினார்கள். அவர்களுடைய வேட்கை எப்படி இருந்தது? நான் கலீஃபாவாக இருக்கின்ற பொழுது எனக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் ஒரு படைப்பும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை, நிந்திக்கப்படக்கூடாது, வேதனை அடையக்கூடாது என்பதை உயர்ந்த லட்சியமாக கொண்ட, அதாவது ஷஹீதாகிய சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இன்றும் நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதிகாரம்தான் நமக்கு வேணும், சமூகத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தலைமைத்துவத்தை கொண்டு அதை இந்த மார்க்கத்திற்காக நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள், துஆ செய்யுங்கள். உங்களுடைய இந்த தலைமைத்துவம் என்பது இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமாக அமையட்டும், இந்த சமூகத்திற்கு பாதகமாக அமைந்துவிட வேண்டாம். நீங்கள் நாளை மறுமையிலே குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டு விடுவீர்கள். அருமையானவர்களே, ஷுஹதாக்களினுடைய சிறப்பை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அந்த ஷுஹதாக்கள் தன் உயிரை நீத்தது கலிமத்துல்லாஹி உலியா, உயர்வான அல்லாஹ்வினுடைய திருநாமம், அவனுடைய மார்க்கம், அவனை ஈமான் கொண்ட முஸ்லீம்களுடைய பாதுகாப்பு, இதற்காகத்தான் அவர்கள் உயிரை தியாகம் செய்தார்கள். இந்த உலகத்திலே இப்பொழுது வாழக்கூடிய இந்த சமூகத்திலே தலைமைத்துவம் கொண்ட அந்த தலைவர்கள் இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக தன் உயிரையும் கூட நீக்குவதற்கு தயாராக வேண்டும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஊரில் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நாட்டில் எந்த நிலைமையில் இருக்கிறோம். கண் முன்னால் செய்திகளை பார்க்கிறோம். அநியாயமாக முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள், கலிமா சொன்ன ஒரு காரணத்திற்காக. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சமூகத்தை எப்படி தலைவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற கடமையை இந்த ஷுஹதாக்களின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போல தன்னுடைய உயிரை கொண்டு இந்த மார்க்கத்திற்கு சேவை செய்வது, இதுதான் உயர்ந்த தரஜா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, வாழும் காலகட்டத்திலே நாம் நம் சமூகத்திற்காக வேண்டி ஏதாவது தியாகங்கள் செய்ய வேண்டும். நமக்கு இறைவனிடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ஷஹீதினுடைய தரஜாவை கொடு. யா அல்லாஹ், உன் பாதையிலே உனக்காக உயிர் நீக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு. ஏன் தெரியுமா? அப்படி என்னுடைய இரத்தங்கள் இந்த மார்க்கத்திற்காக சொட்ட
விடப்பட்டால், சிந்தப்பட்டால் என்னுடைய மார்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்த சமூகம் உயிரோட்டம் பெறும். இந்த சமூகம் உயிரேற்றம் பெறும். இந்த சமூகம் மிகப்பெரிய வெற்றிகளை அடையும். அதற்கு என்னுடைய உயிரை நீ உன்னுடைய மார்க்கத்திலே அங்கீகரித்துக்கொள், ஏற்றுக்கொள் என்பதை தான் கருத்தாக கொண்டு நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அதே போல இல்மு கொடுக்கப்பட்டால் இல்மை கொண்டு இந்த சமூகத்துக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இன்று நடைமுறையில் உலகத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா துறைகளிலும் பொருளையும் பணத்தையும் பதவியையும் ஆசைப்பட்டு ஒவ்வொரு துறையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த சமூகத்திற்கு கல்வியை கொண்டு புரட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில், குர்ஆனில், ஹதீஸில், ஃபிக்ஹில், முன்னோர்களுடைய வரலாற்றில் என்னென்ன உண்மைகள் இருக்கிறதோ அதை இந்த சமூகத்துக்கு எத்தி வைப்பதற்காக ஆலிம்கள் அவர்களுடைய பாடங்களை, கல்விகளை கொண்டு இந்த சமூகத்துக்கு தியாகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமான மஜ்லிஸை கொண்டு, இந்த ஷுஹதாக்களுடைய நினைவை கொண்டு எந்தெந்த நிலைமைகளில் தன்னுடைய உயிர்களை இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்தார்களோ, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் முதல் இன்று வரை எங்கெல்லாம் அடங்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட உயர்வான சஹாபாக்களின் பொருட்டால், அதே போல உயர்வான ஷுஹதாக்களின் பொருட்டால், நல்லோர்களின் பொருட்டால் அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை உயர்வடைய செய்வானாக. இந்த சமூகத்திற்காக நம்முடைய ஹித்மத்துகளை அல்லாஹ் ஹித்மத் செய்யும் பெரும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக. நம்முடைய உயிரையும் உடலையும் பொருளையும் இந்த சமூகத்திற்காக அர்ப்பணம் செய்து அல்லாஹ்வினுடைய பாதையிலே நாம் ஷஹீதாகக்கூடிய அந்த புனிதமான ஒரு நிலைமையை, புனிதமான ஒரு தரஜாவை அல்லாஹ் தருவானாக. எவ்வளோ பெரிய பாக்கியம் அருமையானவர்களே! இந்த உலகத்திலேயே கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியம், இந்த உலகத்திலேயே அதாவது இரத்தங்கள் சொற்றும் வடிகின்ற பொழுது தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய பாக்கியம், இந்த உலகத்திலேயே கபர்களிலே கேள்வி கணக்கை விட்டும் பாதுகாக்கப்பட்ட பாக்கியம், இந்த உலகத்திலேயே மஹ்ஷரிலே சொர்க்கத்திலே அதாவது சுற்றி தெரியக்கூடிய பாக்கியம், அதே போல் இந்த உலகத்திலேயே மஹ்ஷரில் இந்த சமூகத்திற்காக, குடும்பத்திற்காக ஷஃபாஅத் செய்யக்கூடிய இவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஷுஹதாக்களுக்கு தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர்கள் மரணித்தவர்கள் அல்ல, அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்பது இறைவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அவரை பற்றி மையத் என்று சொல்லு தகுதி இந்த சமூகத்தில், மனித சமூகத்தில் யாருக்கும் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக கற்றுத் தந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஷுஹதாக்களினுடைய பாதைகளிலே அவர்களுடைய தியாகங்களை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அதை நம் மனமாற ஏற்றுக்கொண்டு நம் சமூகத்திற்கு அவர்களுடைய அந்த ஹித்மத்துக்களை எத்தி வைக்கக்கூடிய புனிதமான பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கும் எல்லாமும் படைத்தாலும் ஏக பேரிறைவா, பொங்கும் புகழடைத்தும் உன்தனக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். அங்கங்கள் தங்கத்திலும் மின்னும் எங்கள் திருநபி ஏந்தர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொங்கும் ஸலவாத் ஸலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை மறந்து தன்னிலை இழந்து இறை முன்னிலை பெற்ற இறைநேசர் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் வலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புகழோத எமது மன்பவுல் பரக்காத் சங்கத்தினரால் நடத்தப்பட்டு வரும் தொடர் சொற்பொழிவின் 6ஆம் தினமான இன்று கடற்கரை முஹிதீன் பள்ளியின் இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எஸ் முஹம்மது சா ஆலிம் மஹவரி அவர்களால் ஷுஹதாக்களின் சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 7 குதுபா சிறிய பள்ளியின் இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்டி சயீத் இஸ்மாயில் ஆலிம் மஹவரி அவர்களால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் அமைதியான சமூகம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள்.
பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டிய மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். பொதுமக்களுக்கான ஒரு அன்பான அறிவிப்பு. மகான் பேர் மஹமூது மஜிது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புனித மௌலிது கிதாப் புது பொலிவுடன் அச்சடிக்கப்பட்டு எமது மண்போல் பரக்காத் சங்கம் ஆஃபீஸில் உள்ளது. ஹதியா 250 என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றோம். தேவையுடையோர் எமது ஆஃபீஸில் வந்து அதற்குண்டான ஹதியாவை கொடுத்து பெற்றுக்கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعدائي بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غاضبا يا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين يا سيدي سندي غاضبا يا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير عرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين عداني من مريدي نهجك الأقوى ومن عبيدك عبدا ضائعا ندوى ومن جنودك مقداما إليه يعام العامي أمير المحيي الدين بصر فؤادي صراطا عند سالكه والله اعتقه فأنت مالكه ونجيه من ضلال خالقه سلطان كل ولي محيي الدين صلى الإله مدام الغوض الأعمق عليه والذي دين الرشاد عقام وصرف يشفع لي يا محيي بصير فؤادي صراطا عند سالكه والله اعتقه فأنت مالكه ونجيه من ضلال فيها ما خالقه سلطان كل ولي محيي الدين والتابعين لهم مؤسس الدين مفنين جسدهم لله للدين مستبشرين بفضل الله في الدين ومنهم من تنصرني محيي الدين الحمد لله ذنبا دائما أبدا والحمد لله ذم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلحمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم
إلى حضرة النبي المصطفى أحمد مجتبى محمود مرتضى محمد مصطفى صلى الله عليه وسلم. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على رسول سيدنا نبينا مولانا محمد وآله وصحبه ما في الملا صلاة دائمة بدوام ملك الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاءك يا رب العالمين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك والسلام ومحبتك ومحبة رسولك توحيدك يا الله. اللهم صل بلغ وزل ثواب ما قرأنا من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة بركة شاملة وتحفة كاملة من كلا روح سيدنا نبينا مولانا صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح أصحاب البدريين والوحديين والخندقين وحبنا طابق أصحاب رسول الله صلى الله عليه وسلم طابنا تبعتهم كل رضوان الله تعالى عليهم أجمعين. ثم إلى أبواب الشيخ مكتب الربان قدس الله الشيخ محي الدين عبد القادر جيلان قدس الله صلى الله عليه وبسيدنا سيد بير محمود مجدنا ولي الله رضا أمر شيخنا كل ولي الله تعالى عليهم أجمعين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غافر يا رحيم ستار يا أرحم الراحمين. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم وتب علينا يا مولانا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أهل بيته وأوليائه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.